தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தருளும். எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். புனித யாக்கோப்பு திருத்தூதர் பெருவிழா ஜூலை 25 சனிக்கிழமை, ஆடி மாதம் 9ஆம் தேதி. சேசுமரி சூசை நான்மத அடைக்கலத்தில் கண்வடித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழி நடத்துவீராக. தூய ஆவியானவரே இறைவா, எழுந்தருளி வாரும். உடைய விசுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும். அவைகளில் சிநேக அக்னியை மூட்டி அருளும். உமது ஞான கதிர்களை வரவிடும். அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பீர். ஜெபிப்போமாக. இறைவா, தூயாவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீரே. அந்த தூயாவியால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க அனுகிரகம் செய்திருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர். அன்பான வானக தந்தையே இறைவா, இதோ இந்த அதிகாலை வேலைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி கூறுகிறோம். காலையிலே எங்களை கண்விடிக்க செய்து எங்களை நினைவுகளை ஒருமுகப்படுத்தி நினைவுகளை திரும்ப வரச் செய்து உடலில் ஒவ்வொரு உறுப்புகளையும் நீர்தாமே மீண்டுமாக இயங்க வைத்து அதிகாலையை தந்து உம்மை கூவியழைக்கும் ஆசீர்வாதத்தை தந்து உம்மை நினைத்து பார்க்கக்கூடிய உணர்வு நிலைகளை தந்து நீர் செய்த நன்மைகள், செய்ய போகின்ற நன்மைகள் அனைத்தையும் நினைத்து பார்த்து உம்மோடு உம்மிலே உமக்காக வாழ வேண்டும் என்கிற தாபத்தோடு இந்த அதிகாலை வேளையில் ஜெபிக்கும் ஆசீர்வாதத்தை தந்தமைக்காக நன்றி கூறுகிறோம். அதிகாலை வேளையிலே இறைவா, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை எங்களை ஆசீர்வதியும். தூய ஆவியானவருடைய கொடைகளால் வரங்களால் நிரப்பும். உமது நாமத்தினால் உமது பிரசன்னத்தினால் எங்களை நீர் ஆசீர்வதியும். எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ச்சிக்கும் பிள்ளைகளாக ஆசீர்வதியும். நாங்கள் செல்லும் இடங்களில், சந்திக்க இருக்கின்ற இடங்களில், சொல்லும் பேச்சுகளில் நீர்தாமே உமது ஆசீர்வாதத்தால் நிரப்பி நன்மை பயக்கும் வார்த்தைகளை, செயல்களை நாங்கள் செய்யும் அருள்வரத்தை தந்திரலாம். எங்கள் ஒவ்வொருவரையும், பெற்றோர், உடன் பிறந்தோர், குடும்பங்கள், குழந்தைகள் அனைவரையும் ஆசீர்வதியும். எங்களுடைய வாழ்க்கையிலே தலைமை பொறுப்பில் இருக்கின்ற போதெல்லாம், ஒரு பொறுப்பில் அதிகாரம் செலுத்தும் போதெல்லாம் தலைமைத்துவ தொண்டு உம்மை போன்று இருப்பதற்கும் தூய சந்தியாகப்பருடைய பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே அவரை போன்று உம்மீது தாகம் கொண்டு அற்புதங்கள் செய்கின்ற எத்தனையோ சந்தியாகப்பர் பங்கு ஆலயங்களை ஆசீர்வதித்து தொடர்ந்து சந்தியாகப்பர் மீது கொண்டுள்ள தாகங்கள் எங்களுக்கு அதிகமாகவும் ஆசீர்வாதம் கிடைக்க பெறவும் வேண்டி வேண்டுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இறைவா, நான் திரும்பிலும் திரும்ப, தூசியிலும் தூசி. நீர் என்னில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அனைவருக்கும் காலை வணக்கம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.